ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிலைகள் நகருதுன்னு சொன்னது வெறும் ஆரம்பம்தான். ஆனால் இந்த கோயிலுக்கு அடியில் இருக்கிற அந்த சுரங்கப்பாதை எங்கே போகுதுன்னு யாருக்காவது தெரியுமா? அந்த சிம்ம கிணத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற அதிர்ச்சியான உண்மை இதோ. பகுதி 1ல் நாம் சிலைகள் நகரதை பற்றி பார்த்தோம். ஆனால் மக்கள் ஏன் இன்னைக்கும் ராத்திரி ஆனால் இந்த கோயில் பக்கம் வர்றதுக்கு பயப்படுறாங்க? அதுக்கு காரணம் அந்த சிங்க கிணறு. கோயிலுக்கு வெளியே இருக்கிற பிரம்மாண்டமான இந்த சிலைக்குள்ள ஒரு ரகசிய பாதை இருக்கு. ராஜேந்திர சோழன் காலத்தில் போர் சமயங்களில் தப்பிக்கிறதுக்காகவும் ரகசியமான பொக்கிஷங்களை பாதுகாக்கவும் இந்த சுரங்கப்பாதை அமைஞ்சதா சொல்லப்படுது. ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இங்கே இருக்கிற தண்ணீர் எவ்வளவு கோடை காலத்திலையும் குறையவே இல்லை. அறிவியலாளர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சும் இதோட நீர் ஆதாரம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. நேற்று இந்த கோயில் வளாகத்தில் ஆய்வு செஞ்ச சில ஆராய்ச்சியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட திசையில் இருந்து விசித்திரமான சத்தங்கள் வர்றதை கவனிச்சிருக்காங்க. அது பூமியின் அடி ஆழத்தில் இருந்து வர்றது போல இருந்திருக்கு. அந்த சத்தம் எதனால் வருது? ஒருவேளை சோழர்கள் இன்னும் இந்த பாதைகளை பயன்படுத்திட்டு இருக்காங்களா? இதோட அடுத்த பகுதியை நாளைக்கு பார்க்க போறோம். அந்த அப்டேட் வேணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டுங்க. மறக்காம பார்ட் 3ன்னு கமெண்ட் பண்ணுங்க.